ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூட அஞ்சரை பெட்டி எந்த அளவுக்கு புதுசாக மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி ஒரு சில டிப்பு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் தாம்பூல பை எடுத்துக்கிறேன். இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த தாம்பூல பை இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மூலையில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த மூலையில் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான ஷேப் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இது உள்ளே வைக்கிற அந்த நியூஸ் பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணாலே போதுங்க. அஞ்சரை பெட்டி எப்போவுமே புதுசாகவே இருக்கும். ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டில் சமைக்கும் போது எடுக்கிற அந்த கடுகு, பருப்பு, மஞ்சள் எல்லாம் செதறத்துக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அப்பப்போ எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு பதில் இது போல் ஒரு பேப்பரோ அல்லது இது போல் டிஷ்யூ பேப்பரோ அல்லது இது போல் தாம்பூல பையோ நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா அஞ்சரை பெட்டி நல்ல பளபளன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் திங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 6 ஐட்டம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ திங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் அந்த உள்ளே வைக்கிற அந்த பேப்பரோ அல்லது தாம்பூல பையை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் அஞ்சரை பெட்டியில் எப்போதும் போல் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சரை பெட்டி பார்க்கவும் நீட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கிண்ணம் காலியாக வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிப்பெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, சாம்பாருக்கு தாளிப்போம் அல்லது உப்புமாவுக்கு தாளிப்போம். அப்போ எந்தெந்த பொருள் எடுக்கணும், அவசரத்தில் கீழே சதறிடும், சம்டைம்ஸ் எதையாச்சும் போட மறந்துடுவோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணலாம்னா, இது போல் என்னென்ன பொருள் நீங்கள் தாளிக்கிறீங்க, கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா காஞ்ச மிளகாய், இது சாம்பாருக்கு போட்டு தாளிப்போம். முன்னாடியே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எண்ணெய் காஞ்ச உடனே இது கொட்டி தாளித்து நம்ம சாம்பாரில் கொட்டிக்கலாம். அல்லது நீங்கள் உப்புமா எதுனா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து இந்த டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை எனக்கு 6 டப்பா அதாவது 7 டப்பாலையும் ஃபுல்லாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு டிப் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இது போல் குட்டியாக ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம தாளிப்புக்கு உண்டான பொருள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தாளிப்புக்கு உண்டான பொருள் இது போல் தேங்காய் ஓடில் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஓடு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க நாரெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ப்ளைனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாரெல்லாம் அதுக்குள்ளே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டியாக எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அஞ்சரை பெட்டி நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு குட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் தேங்காய் ஓடு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய விசில் எல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் அஞ்சரை பெட்டிக்குள்ளே கண்டிப்பாக கேப் இருக்கும். அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா விசில் தொலைஞ்சு போகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம வீடெல்லாம் மாற்றுறோம், வாடகை வீட்டில் இருக்கவங்க இங்கேருந்து வேறு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகுனா விசில் தொலைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இது போல் அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே நம்ம குக்கரோட விசில்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், தொலையவும் தொலையாது. இல்லை எனக்கு அந்த கேப்பில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் இது போல் தேங்காய் ஓடுலே வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா விசில் ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம வீட்டு கிச்சனில் இது போல் குட்டி குட்டி டிப்பு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டென்ஷனை குறைக்கலாம். அடுத்த டிப்பு என்னதுன்னு பார்க்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் ஃபுல்லாக போடாதீங்க. அதாவது அந்த டப்பாவில் 3/4 அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பார் தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு சுண்டக்காவை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் கடுகு போட்டு தாளிச்சிருவேன். ஸோ எனக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக நான் சுண்டக்காய் வத்தல் சேர்த்து வச்சுருக்கேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அஞ்சரை பெட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஐஸ்கிரீமுக்கு வாங்குகிற ஸ்பூன் தான். லென்த்தாக இருக்குது அப்படின்றதால நான் கொஞ்சமாக அந்த லென்த்துக்கு தகுந்தாற் போல் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மூடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது போல் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஸ்பூனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிவாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய பொருள் செதறாது. நமக்கும் அந்த அளவு கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பொருள்லாம் கடுகெல்லாம் எடுத்துகிட்டு மீதி வந்து பேக்கெட்டில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லா பொருளும் வந்து பிடிச்சிக்காது அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே. ஸோ எக்ஸஸாக இருக்கிறது வந்து கவரோடு வந்து அப்படியே வச்சிடாமல் கவரை வந்து நல்லா இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஹேர் கிளிப்ஸு இது போல் பின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இது போல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது வண்டெல்லாம் போகவே போகாது, கீழே வந்து கொட்டவும் சான்ஸ் இல்லை. இது போல் இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் ஒரு கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், பார்க்கவும் அழகாக நீட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.